ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீல் மேக்கரில் கட்லட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம போட்டிருக்கோம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நான் தண்ணி சூடு பண்ண தண்ணியை மீல் மேக்கரில் போடுறேன். இது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுருங்க. நல்லா சூடான தண்ணியில் கொதிக்க வைக்கக்கூடாது. சூடான தண்ணி எடுத்து நம்ம மீல் மேக்கரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா சாஃப்ட்னஸ் வந்துடும். இப்போ நான் தண்ணியை ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றி சூடு ஆறிட்டப்புறம் 10 நிமிஷம் இருக்கும். நல்லா தண்ணி புழிஞ்சு எடுத்துடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இருக்கிற மில் மேக்கர் எல்லாமே நல்லா தண்ணி புழிஞ்சிட்ருக்கேன். இது போல் நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு பாருங்கள். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. உடச்சி பாருங்கள். இது பாருங்கள், பார்த்தீங்கன்னா தண்ணி அது இல்லாமல் உங்களுக்கு ட்ரையாக இருக்குது. இது போல் மில் மேக்கர் உங்களுக்கு ட்ரையாக இருக்கணும். ட்ரையாக இருந்தால் தான் உங்களுக்கு கட்லட் செய்கிறப்போ ஒரு நல்லா சூப்பரான அவுட்புட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில் மேக்கருக்கு நம்மளுக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவை. பிரெட் க்ரம்ஸ்க்கு நான் நார்மலாக ரஸ்க்கு வாங்கி அந்த ரஸ்க்கெல்லாம் உடச்சி பவுட்ரு பண்ணிக்கிறேன். நீங்கள் இது போல் பண்ணிக்கிங்க. ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் பொறுத்தளவு நீங்கள் கடையில் போய் வாங்குறது இது போல் ரஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது போல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுன்னா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிபி புரியும். நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம். நம்ம ரஸ்க்கு ஃபுல்லாகவே பவுட்ரு பண்ணி பிரெட் க்ரம்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் மில்க் மேக்கர் என்ன பண்ணுறோம், மிக்சியில் ஃபுல்லாகவே கிரைண்ட் பண்ணுறோம். ஃபுல்லாகவே அரைக்கிறோம். அரைச்சி எடுத்துருங்க. தண்ணி போடாமல் அரைங்க. பார்த்திங்கன்னா நான் தண்ணி போடாமல் அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக் கோட்டிங் வேணால் கொடுத்துக்கலாம். இல்லை பியூர் வெஜ்ஜுனால நம்ம மைதா மட்டும் நான் கோட்டிங் ரெடி பண்ணுறேன். மைதாவும் தண்ணியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே இருங்க. ஆட் பண்ணி பேட்டரை இது போல் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நம்மளுக்கு கட்லட்டுக்கு தேவையான பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கோங்க. மில்க் மேக்கரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியனு, கேரட்டு, அதுக்கப்புறம் கொரியண்டர் லீவ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும். உருளைக்கிழங்கு போடல அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட் இது எல்லாமே போட்டுக்கோங்க. வேணும் அப்படின்னா லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நான் லெமன் போடல. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போடுறேன், கொஞ்சமாக புதினா போடுறேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கணும். அதெல்லாம் போட்டு நல்லா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நல்லா மேஷ் பண்ணுங்கள். மேஷ் பண்ணால் தான் உங்களுக்கு கட்லெட் நல்லா ஒரு அவுட்புட் தரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் உருண்டை பிடிச்சி எடுத்துங்க. உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு நம்ம கோட்டிங்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மைதா மாவு, அந்த மைதா மாவில் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோட்டிங்காக ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவில் என்ன பண்ணுங்கள், வடை மாதிரி தட்டிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் ஒன்றுமே பேசிக்காக நீங்கள் செஞ்சாவே உங்களுக்கு நல்லா வரும். உடையாமல் பார்த்துக்குங்க. இப்போ நான் செய்தியில் சைடில் உடையுது பாருங்கள். அது போல் உடையாமல் பார்த்துக்குங்க. உடையாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ஆயில் நல்லா இதாகும், ஃப்ரை ஆகும். இல்லைனா ஆயில் எல்லாமே உங்களுக்கு கட்லெட்டுக்குள்ளேயே போயிடும். அதனால் உடையாமல் பார்த்துங்க. கட்லெட் பொறுத்தளவு இது போல் நல்லா சைஸ் அழகான மில்க் மேக்கர் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த கட்லெட் நீங்கள் டொமேட்டோ சாஸில் வச்சு சாப்பிட்லாம். அது இல்லைனா மின்ட்டு சட்னியில் வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான மில்க் மேக்கர் கட்லெட் ரெடி. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட யூடியூப் சேனல்னால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இதே போல் நம்மளுடைய சேனல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.